வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ப்ரீஆம்பிள் பத்தி தான் படிக்க போறோம். ஸோ ப்ரீஆம்பிள்னா முகவுரை. நான் ஃபர்ஸ்டே சொன்ன ஒரு புக்ல எப்படி இண்டெக்ஸ் பேஜ் இருக்குமோ அதே மாதிரி இந்த கான்ஸ்டிடியூஷனோட அந்த இண்டெக்ஸ் பேஜ் தான் வந்து என்னது ப்ரீஆம்பிள். சரியா? ஸோ இந்த ப்ரீஆம்பிளை நம்ம ரீட் பண்ணாலே இந்தியா வந்து எப்படிப்பட்ட நாடு, இந்திய மக்கள் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட்டாக நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஒரு புக்கோட இண்டெக்ஸை நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்ட்ஸ் புக்கா, இல்லை சமையல் புக்கா, இல்லை ஒரு ஸ்டோரி புக்கா, ஒரு சயின்ஸ் புக்கா நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியுமோ அதே மாதிரி இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற இந்த ப்ரீஆம்பிளை நம்ம ரீட் பண்ணாலே நம்மளால என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். சரியா? அதான் முகப்புரை என்பது என்னது, அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து எதோட மாடலை அடிப்படையாக கொண்டது, அமெரிக்க அரசியலமைப்பை மாதிரியாக கொண்டது. சரியா? என்.ஏ. பால்கிவாலா அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த முகவுரையை இந்த ப்ரீஆம்பிள்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசியலமைப்பின் திறவுகோல் இல்லைன்னா அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் திறவுகோல், ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சரியா? இல்லை கீ நோட் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். சரியா? நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல படிச்சிருப்போம். டிசம்பர் 13, 1946 முன்மொழியப்பட்டு ஜனவரி 2, 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஸோ இந்தியாவுக்கு மேல எந்த அதிகார அமைப்பு கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அது அடிப்படையில தான் இந்த ப்ரீஆம்பிள் வந்து என்னது உருவாக்கப்பட்டது. சரியா? ஸோ இந்திரா காந்தி அந்த எமர்ஜென்சி டைம்ல 1976 வருஷம் எமர்ஜென்சி டைம்ல இந்த 42வது அமெண்ட்மெண்ட் மூலியமா, இது ரொம்ப முக்கியமானது, நிறைய டைம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 42வது அமெண்ட்மெண்ட் மூலியமா சமதர்மம், மத சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 விஷயத்த வந்து என்ன பண்ணாரு, அவங்க வந்து சேர்த்தாங்க. சரியா? அதான் அமெண்ட்மெண்ட் 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா 3 வேர்ட்ஸ் வந்து சேர்த்தாங்க 1976ல. என்ன வேர்ட்லாம் அப்படின்னா, சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. சரி, அந்த 3 வேர்டை என்ன பண்ணாங்க, சேர்த்தாங்க. அதான் சமதர்மம், மத சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற அந்த 3 வேர்டை சேர்த்தாங்க. நம்மளோட பாலிட்டி வந்து எப்படி தொடங்கும் அப்படின்னா, அந்த ப்ரீஆம்பிள் இந்திய மக்களாகிய நாம். சரியா? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தொடங்கும். ப்ரீஆம்பிள் எப்படி தொடங்கும், வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு தொடங்கும். சரியா? ஸோ ப்ரீஆம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரீஆம்பிள், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and secure to all its citizens. புரியுதா? இதுல என்ன வேலை இருக்கு பாத்தீங்களா? ஜஸ்டிஸ் இருக்கு, லிபர்ட்டி இருக்குது, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், இதுல படிப்போம். சரியா? ஸோ பாருங்க, ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. சரியா? இந்திய அரசியல் இந்த இந்திய அரசியலமைப்புல இந்த அதிகாரத்தின் மூலாதாரம் யாருன்னு கேட்காங்க. இந்த அதிகாரத்தின் மூலாதாரம் யார் அப்படின்னா, இந்திய மக்களாகிய நாம் தான். ஏன் அப்படின்னா, நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாதான் ஒருத்தங்க சிஎம் ஆக முடியும், எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், பிஎம் ஆக முடியும். ஸோ மக்கள்கிட்ட தான் மொத்த அதிகாரமே இருக்கு. அதான் அதிகாரத்தின் மூலாதாரம் யாரு, மக்கள். சரியா? நிறைய பேர் இது படிக்காம போயிட்டு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்லாம் ஆப்ஷன் தான் அதை சூஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. தப்பு. இந்திய அதிகாரத்தின் மூலாதாரம் யாருன்னா மக்கள் தான். ஸோ மக்கள் ஓட்டு போடாம இங்க யாருமே சிஎம்ஆவும் ஆக முடியாது, பிஎம்ஆகவும் ஆக முடியாது. சரியா? ஸோ அதை எல்லாருமே வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது இந்திய நாட்டின் தன்மை. சரியா? சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டின்னு இருக்கும். முதல்ல அதிகாரத்தின் மூலதனம் என்ன இருக்கும், சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டின்னு இருக்கும். அது யாரு, ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் இந்தியாட்ட தான் அந்த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி வந்து இருக்குன்னு அர்த்தம். சரியா? அது நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், இந்திய நாட்டின் தன்மை. இந்தியா ஒரு சமதர்மமான, சகோதரத்துவமான, செக்யூலர், அதாவது டெமோக்ராட்டிக், புரியுதா, சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரீபப்ளிக்கன் பாலிட்டி. சரியா? ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. சரியா? ஸோ இந்தியா வந்து இறையாண்மை வாய்ந்த சமதர்ம நெறி சார்ந்த மத சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறத என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. சரியா? நம்மளோட அரசியலமைப்பின் குறிக்கோள் என்ன, இதோட அப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து நீதி,
உரிமை, சுதந்திரம், சமதர்மம், சகோதரத்துவம் மொத்தத்துல கொடுத்துருக்காங்க 5 என்ன கொடுத்துருக்காங்க ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. எல்லாருக்கும் நீதி, எல்லாத்துக்கும் அடிப்படை உரிமை, எல்லாத்துக்கும் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை, ஒரு சமதர்மம், சகோதரத்துவம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம அரசியலமைப்போட முக்கியமான அப்ஜெக்டிவ். அதான் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். சரியா? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இதுல கொடுத்துருக்காங்கல்ல, இட் ஸ்பெசிஃபைஸ் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி அஸ் த அப்ஜெக்டிவ்ஸ். சரியா? அடுத்தது டேட் ஆஃப் த அடாப்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்த அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. நவம்பர் 26, 1949. எப்போ கம்மிங் டு ஆக்ஷன் வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்போ கம்மிங் டு ஆக்ஷன் வந்து என்ன பண்ணுவீங்க? ஜனவரி 26, 1950 போட்டுருவீங்க. சரியா? ஸோ அடுத்தது வேர்ட்ஸ் இன் ப்ரீஆம்பிள். இந்த முகவரையில என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குதோ அதை பற்றி என்ன படிப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது சாவரின். ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து என்னது? சாவரின். ஸோ சாவரின் என்ன அர்த்தம் அப்படின்னா இறையாண்மை. சாவரின் வந்து என்னது? இறையாண்மை. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இறையாண்மை அப்படின்னா. ஸோ எல்லா மதத்திலையும் இறைவன் அப்படிங்கிறத தாண்டி வேற யாருமே இருக்க மாட்டாங்க. சரியா? ஒவ்வொரு மதத்திலையும் இறைவன் தான் உச்சபட்ச ஒரு அதிகார அமைப்பா இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்தியா வந்து ஒரு இறையாண்மை நாடு, சாவரின் நாடு. அப்படின்னா இந்தியாவுக்கு மேல எந்த அதிகார அமைப்பும் கிடையாது. அதான் இதற்கு மேல் உயர்ந்த அமைப்பு இல்லை. இந்தியா தான் உயர்ந்த அமைப்பு. ஸோ நமக்கு தேவையான எல்லாத்தையும் நாமளே என்ன பண்ணிருப்போம்? உருவாக்கிப்போம். நம்மளுடைய உள்நாட்டு பிரச்சனையை நாமளே தீர்த்துப்போம். வெளிநாட்டு பிரச்சனை நம்ம என்ன பண்ணுவோம்? தலையிடுவோம். இது வந்து நம்மளோட உரிமை. நம்ம வந்து ஒரு யாருக்கும் பயப்படாத ஒரு தனிப்பட்ட ஒரு நாடு. அதான் வந்து என்னது? சாவரின் கண்ட்ரி. இது வந்து என்ன பண்ணிருக்காங்க? ப்ரீஆம்பிள்ல தெள்ள தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. நாங்க யாருக்கும் அடிமை கிடையாது, நாங்க வந்து ஒரு இறையாண்மையான ஒரு நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருந்தாங்க, போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். என்னோட உள்நாட்டு வெளிநாட்டு பிரச்சனையை நாங்களே என்ன பண்ணுவோம்? பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட். அடுத்து வந்து என்னது? சோசியலிஸ்ட். சரியா? சமதர்மம். சோசியலிஸ்ட் வந்து என்னது? சமதர்மம். ஸோ இது வந்து 42வது அமெண்ட்மெண்ட் மூலியமா ஆட் பண்ணாங்க. நம்ம ஃபர்ஸ்டே படித்தோம். இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து 42வது அமெண்ட்மெண்ட் மூலியமா என்ன பண்ணாங்க? ஆட் பண்ணாங்க. எப்போ? 1976ல. சரியா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசம் வந்து இருக்கு. இந்தியாவில் வந்து என்ன இருக்குது? மக்களாட்சி நாடு இருக்கு. இந்தியா வந்து மக்களாட்சி நாடு. அதே மாதிரி இந்தியா வந்து என்னது? ஒரு மிக்சட் எக்கனாமி இருக்கு. சரியா? ஸோ மிக்சட் எக்கனாமினா வந்து என்னது? ஸோ பிரைவேட் செக்டாரும் பப்ளிக் செக்டாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதான் வந்து என்னது? மிக்சட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. சேர்ந்து ஒர்க் பண்றதா என்ன சொல்லுவாங்க? மிக்சட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அடுத்தது பாருங்க, த நியூ எக்கனாமிக் பாலிசி, புதிய பொருளாதார கொள்கை. சரியா? அது என்ன சொல்லிச்சு? லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அது வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ நியூ எக்கனாமிக் பாலிசி 1991ல கொண்டு வந்தாங்க. அப்போ தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் இது மூணுமே வந்து என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க. சரியா? ஸோ அடுத்த வேர்டு வந்து என்ன அப்படின்னா செக்யூலர். அடுத்த வேர்டு வந்து என்னது? செக்யூலர். ஸோ அதான் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த புதிய பொருளாதார கொள்கை, தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மத சார்பின்மை, செக்யூலர். இந்தியா வந்து எந்த மதத்தையும் முன்னிறுத்தி எதுவுமே செய்யறது கிடையாது. சரியா? அதான் வந்து செக்யூலர் ஸ்டேட், மத சார்பின்மை. சரியா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. மத சார்பின்மை. 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமா 1976வது ஆட் பண்ணாங்க. ஸோ 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமா 1976வது வருஷம் என்ன பண்ணாங்க? அதை ஆட் பண்ணாங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் ஒரே மாதிரியான மதிப்பை வழங்குதல். அது வந்து ஆர்டிகிள் 25ல இருந்து 28 வரைக்கும் அவரவர் விரும்பும் மதத்தை தேர்வு செய்யும் அதிகாரத்தை வழங்குகிறது. இது எல்லாமே எதுல கொடுத்துருக்காங்க? மத சார்பின்மை. இந்தியாவில் வந்து எந்த மதத்தையுமே முன்னிறுத்தல, எல்லா மதத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு ஈக்குவலான அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து என்னது? செக்யூலர் ஸ்டேட்னு அர்த்தம். சரியா? அடுத்தது மக்களாட்சி, டெமோக்ராட்டிக். அடுத்தது வந்து என்னது? மக்களாட்சி, டெமோக்ராட்டிக். சரியா? இந்தியா வந்து ஒரு மக்களாட்சி நாடு. இந்தியா வந்து என்னது? ஒரு மக்களாட்சி நாடு. சரியா? மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தான் இந்தியா வந்து ஆட்சி செய்யறாங்க. அதான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க டெமோக்ராட்டிக் நாடு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதுவும் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இந்தியா வந்து என்னது? ஒரு டெமோக்ராட்டிக் நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆக்சுவலா இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வரணும். சரியா? ரிபப்ளிக் வந்து இதுக்கு அடுத்த பாயிண்ட். இது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதுல மோனார்கி அப்படின்னா முடியரசுன்னு அர்த்தம். மோனார்கினா வந்து என்னது? முடியரசுன்னு அர்த்தம். சரியா?
பரம்பரை பரம்பரையா கிங்கு கியூனு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, வந்துட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு டைப்பான மக்களாட்சி. அதாவது எக்ஸாம்பிள் வந்து பிரிட்டன் அரசர் இருப்பாங்க. எலிசபெத் ராணி இப்ப இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன் தான் அரசரா வந்தாங்க. ஆனா இந்தியா வந்து என்னன்னா ரீபப்ளிக் நாடு, சரியா, ஒரு குடியரசு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹெட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்றாங்க, ஒரு ஃபிக்ஸட் பீரியட் தான் இருப்பாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி தான் ஆடுறாங்க. அதான் வந்து என்னது டெமோக்ராட்டிக் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது ரீபப்ளிக் குடியரசு, அதாவது பொதுமக்களை யாரு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு உயர்ந்த பதவியை வகிக்க முடியும். அதான் வந்து என்னது ரீபப்ளிக் அப்படிங்கிறது. ஆனா இங்க வந்து நம்ம இங்கிலாந்துல வந்து என்ன இருப்பாங்க, பரம்பரை அரசன் அரசி இருப்பாங்க. இந்தியா இல்ல அமெரிக்கால என்ன பண்ணுவாங்க, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ இதுக்கு வந்து நான் தப்பா சொல்லிட்டேன், கரெக்டாக இதுல கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ரீபப்ளிக் அப்படின்னா குடியரசு. சரியா? அப்போ குடியரசுத் தலைவர் அவர் வந்து யாரு தேர்ந்தெடுப்பா, மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதே இது மோனார்க்கியா இருந்துச்சு அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, அவங்க பரம்பரை என்ன பண்ணுவாங்க, வருவாங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜஸ்டிஸ் நீதி. சரியா? ஜஸ்டிஸ் வந்து நீதி. சரியா? ஜஸ்டிஸ்க்கு த்ரீ டிஸ்டிக் ஃபார்ம், 3 ஃபார்ம் இருக்கு. ஒன்று வந்து சோசியல் ஜஸ்டிஸும் இருக்கணும், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இருக்கணும், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸும் இருக்கணும். சரியா? 3மே இருக்கணும். சரியா? சமுதாயத்திலும் நீதி இருக்கணும், பொருளாதார ரீதியாகவும் நீதி கிடைக்கணும், அரசியல் ரீதியாகவும் நீதி கிடைக்கணும். சரியா? இந்த 3 வேர்டை எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா ரஷ்யன் ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்தாங்க. எங்க இருந்து எடுத்தாங்க, ரஷ்யன் ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்தாங்க 1917. இதான் கொடுத்திருப்பாங்க, நீதி ஜஸ்டிஸ். புரியுதா? 3 அடிப்படை காரணிகளை கொண்டது, சமூக, பொருளாதார, அரசியல். சரியா? இது எதுல இருந்து எடுத்தாங்க, ரஷ்ய புரட்சியில இருந்து எடுத்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உரிமை, லிபர்ட்டி. இது வந்து சுதந்திரம், சிந்தனை, வெளிப்பாடு, நம்பிக்கை, சகோதரத்துவம் ஆகியவற்றை எதுல இருந்து எடுத்தாங்க, பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுத்தாங்க. இது எப்போ நடந்துச்சு, 1789 இருந்து 1799 வரைக்கும் நடந்துச்சு. சரியா? The ideals of liberty, equality and fraternity in our preamble have been taken from என்னது French Revolution. 1789 இருந்து 1799 நடந்த அந்த French Revolution இருந்து எடுத்தாங்க. சரியா? அடுத்தது வந்து என்னன்னா ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி வந்து என்னது, சமதர்மம். இந்த சமதர்மம் வந்து மொத்தம் 5 கேஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன வந்துன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா, ஆர்டிகிள் 40. சரியா? ஸோ இந்த சமதர்மம் இருக்கிற ஆர்டிக்கிளை நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் வரும். அதில் நான் வந்து உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லித்தரேன். சரி, இது எல்லாமே ஷார்ட்கட் வச்சு நான் சொல்லி தருவேன். சரியா? ஸோ அப்போ போல இதை படிச்சுக்கோங்க, அந்த டைம்ல படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட்டர்னிட்டி. ஃப்ராட்டர்னிட்டினா வந்து என்னது, சகோதரத்துவம். ஃப்ராட்டர்னிட்டினா வந்து என்னது, சகோதரத்துவம். சரியா? இது வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரதர்ஹுட் சொன்னாங்க. இது வந்து நம்மளோட அடிப்படை கடமையாகும். இது வந்து நம்மளோட அடிப்படை கடமையாகும். சரியா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆகும். ஆர்டிகிள் 51A. சரியா? இதுவும் எப்போ என்ன பண்ணாங்க, 42வது அமெண்ட்மெண்ட் மூலியமா 1976 என்ன பண்ணாங்க, ஆர்டிகிள் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க, ஆட் பண்ணாங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ப்ரீஆம்பிள் ஒரு சில பேர் வந்து ஒரு டேர்ம்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு கவிதை மாதிரி வர்ணிப்பாங்கல்ல, அது மாதிரி வர்ணிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, the preamble to our constitution express what we had thought or dreamed so long. நம்ம என்ன நினைச்சோமோ அதை நம்ம வந்து நினைச்சிருப்போம்ல, நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைச்சிருப்போம், அது நடந்தா எப்படி இருக்கும், அது நடந்துடுச்சு. ரொம்ப நாள் கனவு கண்டது வந்து நடந்துடுச்சு. அது எதை பார்த்து தெரியுது, அந்த ப்ரீஆம்பிள் வந்து நம்ம ரீட் பண்ணாலே தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா? அதான் இந்திய அரசியலமைப்பின் முகவரை நாம் நினைத்தது கனவு கண்டது நிறைவேறியது அப்படிங்கிறத உணர்த்தது. சரியா? முன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம். சரியா? ஹோரோஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்னது, ஹோரோஸ்கோப், மக்களாட்சியோட ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பண்டித் தாகர்தாஸ் பாஸ்வாஸ்.
பண்டிட் தாகர்தார் பாஸ்வாஸ். சரியா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the preamble is most precious part of the constitution. so preamble is most precious part of the constitution. சரியா? வேற என்ன சொல்லிருக்காரு? it is the soul of the constitution. ஒரு உயிர் மாதிரி. அடுத்து இது வந்து என்னது? ஒரு ஜுவல் செட், ஒரு அணிகலன் மாதிரி. ஒரு அணிகலன் அணிஞ்சா எப்படி அழகா இருக்குமோ அதே மாதிரி இந்த preamble வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கே அழகா இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? it is the proper yardstick with which one can measure the worth of the constitutions. இது வந்து ஒரு கரெக்டான வகையில நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை அளவிடக்கூடிய ஒரு அளவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இதே தான் தமிழ்லயே இருக்கும். முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய பகுதி படிச்சோம், இம்பார்ட்டன்ட் பார்ட் படிச்சோம், ஆன்மான் படிச்சோம். சரியா? சோல், அணிகலன் போன்றதும் படிச்சோம். சரியா? அரசியலமைப்பின் மதிப்பை அளவிடும் சிறந்த அளவுகோல். இதுல யார் சொன்னது? பண்டிட் தாகர்தாஸ் பஸ்வாஸ் அப்படிங்கிறது சொன்னார். சரியா? அடுத்த பாத்தீங்கன்னா சார் என்எஸ் பார்க்கர். அது என்ன சொல்லிருக்காருன்னா முக்கிய குறிப்பு, கீ நோட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு வந்து என்னது? இந்த பிரியாம்பிள். ஹிதயத்துல்லா அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பின் முகவுரை நாம் விடுதலை பெற்றோம் என்பதை உணர்த்துகிறது, ஆனால் நம் முகவுரை அதற்கும் மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிதயத்துல்லா யார் அப்படின்னா முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி. சரியா? ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வந்தாலும் படிக்கிறது சொன்ன பார்த்தீங்களா? படிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரியா? அடுத்தது இந்த பிரியாம்பிள் நம்ம படிச்ச மாதிரியே இதோட சிறப்பியல்புகள் நம்ம என்ன பண்ணுவோம்? படிப்போம். இந்திய அரசியலமைப்புக்கு என்னென்ன சிறப்பு கூறுகள் இருக்கு அப்படிங்கிறது படிப்போம். ஸோ உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லெங்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். சரியா? என்னது? லெங்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். உலகத்திலே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு வந்து என்னதான்? நம்மளோட இந்திய அரசியலமைப்பு தான். சரியா? சோ வேற என்ன வந்து இருக்கு அப்படின்னா இதுல இருக்க பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. நம்ம படிச்சோம், பாரோடு கான்ஸ்டிடியூஷன் படிச்சோம், சோர்சஸ் படிச்சோம்ல, அதுல நிறைய இதுல நம்ம எடுத்தோம்னு படிச்சோம். அதான் பாரோடு படிச்சோம். இது வந்து நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. சரியா? இது வந்து ஒரு சில இடத்துல பிளெக்சிபிலிட்டி ஆகும், ஒரு சில இடத்துல ரிஜிட்டாகவும் இருக்குது. சரியா? அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. லெங்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், borrowed most of the இது, அப்புறம் rigid and flexible. ஒரு சில இடத்துல நெகிழும் தன்மையாகவும் ஒரு சில இடத்துல நெகிழா தன்மையுடையதாக இருக்குது. It establishes a federal system of government. கூட்டாட்சி முறை. ஃபெடரல் வந்து என்னது? கூட்டாட்சி முறை. சோ மத்திய அரசு இருக்குது, மாநில அரசு இருக்குது. மத்திய அரசு இருக்குது, சோ மாநில அரசு இருக்குது. அதாவது கூட்டாட்சி முறையை சொல்லிட்டாங்க. It established the parliamentary system not only at the center but also the states. சரியா? ஸோ சென்டர்ல மட்டும் கிடையாது, ஸ்டேட்லயும் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. சரியா? இதை வந்து என்னது? ஒரு செக்யூலர் ஸ்டேட்டா இருக்குது. இந்தியா வந்து என்னது? ஒரு செக்யூலர் ஸ்டேட்டா இருக்குது. சரியா? சாதாரண இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. கூட்டாட்சி முறை நம்ம படிச்சோம். மத்திய மாநில அரசுகள் மத்தியில் மட்டும் இல்லாம எங்க இருக்கும்? மாநிலங்களில் நாடாளுமன்ற ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ல அதான் சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடாக இருக்குது. அதே மாதிரி சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. இந்தியா வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி. ஸோ நீதித்துறையில போய் எந்த அரசியல் தலைவரும் கண்டிப்பா இருக்காது. சரியா? அடுத்தது உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை, யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அர்த்தம். யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அர்த்தம். யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அர்த்தம். வயது வந்தோர் வாக்குரிமை முறை வந்து என்ன பண்ணுது? நமக்கு வந்து கொடுக்குது. அடுத்தது ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஒற்றை குடியுரிமை வந்து என்னது? சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமை. அங்கே வந்து ஸ்டேட்டுக்கு ஒன்று இருக்கும், சென்ட்ரலுக்கு ஒன்று இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது. கேரளாவில் பிறந்தாலும், தமிழ்நாட்டில் பிறந்தாலும், மகாராஷ்டிராவில் பிறந்தாலும் எல்லாருக்குமே வந்து என்னதான் இருக்குது? இந்திய குடியுரிமை தான் இருக்குது. சரியா? அதே மாதிரி சிறுபான்மையினர், மைனாரிட்டிஸ், அப்புறம் பட்டியல் இனத்தவனர், எஸ்சி, பழங்குடியினர், ட்ரைப்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே சிறப்பு சலுகைகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இந்த சிறப்பு இயல்புகள்ல ரொம்ப முக்கியமானது கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா 18 வயதுக்கு மேல உள்ளவங்க வாக்களிக்கலாம். இதான் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். இது எப்பன்னா 1988 61வது சட்ட திருத்தத்தின் மூலமா 21 வயதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? 18 குறைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? 21 வயசு இருந்துச்சு. 1988 61க்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? 18 வயசா அதை குறைச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது அவசர நிலை, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் வந்து
நிறைய இதுல கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. இது எப்படின்னா 352. சரியா, 352 கூட ஒரு 4 கூட்டுங்க. சரியா, 356. சரியா, அடுத்தது ஒரு 4 கூட்டுங்க, 360 வரும். இந்த 3 முதல்ல படிச்சுக்கோங்க. 352, இது கூட ஒரு 4 கூட்டினீங்கன்னா 356 வரும். இது கூட ஒரு 4 கூட்டினீங்கன்னா 360 வந்துடும். இந்த 3 முதல்ல படிச்சுக்கோங்க. 352 வந்து என்னன்னா தேசிய நெருக்கடி நிலை, நேஷனல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி, ராணுவ கிளர்ச்சியின் போது இந்த ஆர்டிகிள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அமல்படுத்திடுவாங்க. அந்த டைம்ல நம்மளோட அடிப்படை உரிமைகள், நிறைய நம்மளோட அடிப்படை உரிமைகள் எல்லாமே சஸ்பெண்ட் ஆயிரும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நேஷனல் எமர்ஜென்சில இருப்போம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மாநில நெருக்கடி நிலை, குடியரசுத் தலைவர் ஆட்சி. சரியா, இது வந்து என்ன அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு அமைதியை நிலைநாட்டாம போயிடுச்சு அப்படின்னா ஆளுநர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து வரும். சரியா, அப்போ குடியரசுத் தலைவர் டைரக்டா ஆட்சி செய்வாரு. நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்டோட எந்த ஃபங்க்ஷன்ஸுமே நடக்காது. நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகாது, நமக்கு சிஎம் இருக்க மாட்டாங்க. டைரக்டா குடியரசுத் தலைவர் வந்து கவர்னர் மூலியமா என்ன பண்ணுவாரு, ஆட்சி செய்வார். சரியா, 360க்கு பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார நெருக்கடி நிலை, எக்கனாமிக்கல் எமர்ஜென்சி. சரி, எக்கனாமிக் எமர்ஜென்சி, பொருளாதார நெருக்கடி நிலை. இதுல இந்த 356க்கு பாத்தீங்கன்னா அதை அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா 365. சரியா, இது வந்து என்னன்னா மத்திய அரசுக்கு ஒத்துழைக்காமை, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மத்திய அரசை ஒத்துழைக்காம நம்ம போயிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த எமர்ஜென்சி வந்து கொண்டு வருவாங்க. சரியா, ஸோ இதான் கொடுத்துருப்பாங்க இதுல. ஸோ 352 பிளஸ் 4 356 பிளஸ் 4 360. ஸோ இதை அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 365 கிடைக்கும். சரியா, ஸோ இது என்ன சொல்லுவாங்க, நேஷனல் எமர்ஜென்சி, வார், ஆர்ம்டு ரிபெலியன், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் மாதிரி வந்துச்சுன்னா நேஷனல் எமர்ஜென்சி போடுவாங்க. சரியா, ஸ்டேட் எமர்ஜென்சி பிரசிடென்ட் ரூல் எப்போ போடுவாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி ஃபெயில் ஆச்சுனாலோ இல்லை வந்து டைரக்ஷன்ஸ் ஆஃப் சென்டர் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றத ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்காம இருந்தாலும் இந்த எமர்ஜென்சி வந்து போடுவாங்க. சரியா, பினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்னா பொருளாதார நெருக்கடி நிலை வரும்போது 360 வந்துடும். சரியா, ஸோ இந்த 4 எமர்ஜென்சியுமே அடிக்கடி கேட்குறாங்க, ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, அடுத்த ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னா 82nd அமெண்ட்மெண்ட் மூலியமா ஆர்டிகிள் 21A வந்து சேர்த்தாங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா 6 to 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும். இது வந்து என்னது, நம்மளோட அடிப்படை உரிமை. அதே மாதிரி நம்மளோட அடிப்படை கடமையாகவும் இது இருக்குது. சரியா, அடிப்படை கடமையாகவும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணுங்கிறது நம்மளோட அடிப்படை கடமையாகவும் இருக்குது. சரியா, ஸோ இந்த ரைட் டு எஜுகேஷன் படிச்சுக்கோங்க, இது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 82nd அமெண்ட்மெண்ட் 82வது சட்ட திருத்தம் 2002 படி. சரியா, ஸோ இவ்வளவுதான் நம்ம ப்ரீஆம்பிள் அண்ட் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் படித்தோம். இதுக்கு அடுத்த இதுல நம்ம வந்து ஷெட்யூல் 1 பார்ட் 1 வந்து படிப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க, 9384417810. ஸோ டெய்லி கிளாஸ், டெய்லி டெஸ்ட், டெய்லி கிளாஸ், டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல ரொம்ப நல்லாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியா, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.